அனைவருக்கும் வணக்கம். இன்று 23/11/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரத்தை பார்க்கலாங்க. நீங்கள் திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள ஏரியாக்களில் காய்கறி வியாபாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா காலை 5 மணிலேருந்து மதியம் 3 மணிக்குள்ளே திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டுக்கு நேரடியாக போய் எல்லா காய்களுமே விலை குறைவாக ஏலத்தில் வாங்கிக்கலாங்க. இது உங்களுடைய வியாபாரத்துக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ காய்கறியோட விலை நிலவரத்தை பார்க்கலாங்க. பீட்ரூட் 30 கிலோ கொண்ட பை 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 900 ரூபாய் வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. கேரட் 1 கிலோ 25 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 400 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பூடலை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 450 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அவரை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட பை புது வெங்காயமாக இருந்தால் 800லேருந்து 1000 ரூபா வரைக்கும், இதே பழைய வெங்காயமாக இருந்துச்சுன்னா 800 ரூபாயிலேருந்து 1300 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பீர்க்கங்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டியை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சமாக 650 வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 15 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க. அடுத்து புதினா ஒரு கட்டு குறைஞ்சபட்சம் 7 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 12 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பூசணி 50 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 650 வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போகுதுங்க. பெரிய வெங்காயம் குறைஞ்சபட்சம் 8 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 22 ரூபாய் வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்தும் குவாலிட்டியை பொறுத்தும் சேஞ்ச் ஆகிட்டுருக்குதுங்க. அடுத்து மஞ்சள் பூசணி 50 கிலோ கொண்ட பை அதிகபட்சம் 300 ரூபாய் வரைக்கும் போகுதுங்க. குறைஞ்சபட்சம் 150 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முருங்கை செடி முருங்கை அதிகபட்சமாக 130 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. கரும்பு முருங்கை 120க்கும் மரம் முருங்கை 90 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. கொத்தவரை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 450லேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ குறைஞ்சபட்சம் 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50 ரூபா வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முட்டைக்கோஸ் 40 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கத்தரிக்காய் 25 கிலோ கொண்ட பை அதிகபட்சமாக 600 வரைக்கும் போகுதுங்க. சிம்ரன் பவானி அதிகபட்சம் 650 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. வெண்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 500 ரூபா வரைக்கும் அதனுடைய குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க. தேங்காய் குறைஞ்சபட்சம் அதனுடைய சைஸை பொறுத்து 10 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 35 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 120க்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு 110க்கும் பல்லு பூண்டு 80லேருந்து 90 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து முள்ளங்கி 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 600 ரூபா வரைக்கும் குவாலிட்டி பொறுத்து போகுதுங்க. அடுத்து பாகற்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 300 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 450 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. எலுமிச்சை 1 கிலோ குறைஞ்சபட்சம் 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 80 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து இஞ்சி 1 கிலோ குறைஞ்சபட்சம் 30லேருந்து அதிகபட்சம் 60 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அதனுடைய குவாலிட்டி பொறுத்து கொஞ்சம் விலையில் ஏற்றம் இறக்கம் இருக்குங்க எல்லா காய்களுமே. வெள்ளரிக்காய்
ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் 30லேருந்து அதிகபட்சம் 45 வரைக்கும் போகுதுங்க. பொரியல் தட்டை 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400லேருந்து அதிகபட்சம் 650 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. சக்கரவள்ளி ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் 30லேருந்து அதிகபட்சம் 55 வரைக்கும் போகுதுங்க. காலிஃப்ளவர் ஒரு 10 பூ குறைஞ்சபட்சம் 200 அதிகபட்சம் 300 வரைக்கும் அதனுடைய தரத்தை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்சமாக 120 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. குறைஞ்சபட்சம் 80-90க்கு போயிட்டுருக்குதுங்க அதனுடைய குவாலிட்டி பொறுத்து. அடுத்து சுண்டைக்காய் 15 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 30லேருந்து அதிகபட்சம் 50 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கோவக்காய் 25 கிலோ கொண்ட பை குறைஞ்சபட்சம் 400 அதிகபட்சம் 700 வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போகுதுங்க. நெல்லிக்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் 40லேருந்து அதிகபட்சம் 55 வரைக்கும் அதனுடைய சைஸை பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து கொய்யா ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் 40லேருந்து அதிகபட்சம் 80 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து மாங்காய் ஒரு கிலோ குறைஞ்சபட்சம் 40லேருந்து அதிகபட்சம் 90 வரைக்கும் அதனுடைய சைஸு குவாலிட்டி பொறுத்து போயிட்டுருக்குதுங்க. அடுத்து சப்போட்டா ஒரு கிலோ 30 அதிகபட்சம் 45 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. அடுத்து மேராக்காய் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் குறைஞ்சபட்சம் 150லேருந்து அதிகபட்சம் 400 வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க. இதுதான் இன்றைய திருப்பூர் தென்னம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டுடைய விலை நிலவரம்.